Hello guys, welcome back. This is module number 16, electric charges and fields, part number 2. In the previous video, part number 1, we have seen about charges, Coulomb's law, electric field. This is a theory, அதில் வரக்கூடிய formulas, அதோட units என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம summarize பண்ணோம். Now we are going to see dipole, Gauss law and some other stuff. இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய applications இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So watch out the video completely. Theoretical stuffல இருக்கக்கூடிய one-liners கரெக்ட்டா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு MCQ solve பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறேன். As usual, our disclaimer, enquiry form is given in the description box. உங்களுக்கான individual classes, group classes, test classes எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா enquiry form கொஞ்சம் fill பண்ணி வைங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்க friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு let us enter into the video now. So last class வரைக்கும் நம்ம பார்த்த electric field பத்தி பார்த்தோம் இல்லையா? So electric field ஓட lines ஓட pattern நம்ம as I mentioned earlier. So positive charge இருக்கும்போது the electrons will go out. அதே நேரத்தில் நெகட்டிவ்னு சொல்லும்போது ஈக்குவல் சார்ஜஸ் வரும்போது இட் வில் அட்ராக்ட். ஸோ அட்ராக்ட் பண்ணிக்கிறதுங்கிறது இதோட பேஸ் பேட்டர்ன். ஸோ எம்சிக்யூவோட பேட்டர்ன்லேயே சில கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்து எந்த பேட்டர்னில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குது, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கா, நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கா, ஸோ வாட் திஸ் பேட்டர்ன் ஆக்சுவலி அப்படிங்கிற மாதிரியான எம்சிக்யூஸ் வரும். அதான் எம்சிக்யூ செஷனில் நம்ம இண்டிவிஜுவலாக வில் கோயிங் டு சால்வ் இட். அதற்கு முன்னாடி இதோட தியரியில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் then mechanical force ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான். ஸோ திஸ் நத்திங் பட் யுவர் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், இதை m இன்ட்டு ஜின்னு சொல்லலாம். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இதை q இன்ட்டு இன்னு சொல்லலாம். வேர் q இஸ் நத்திங் பட் யுவர் சார்ஜ், அதே போல் e இஸ் நத்திங் பட் யுவர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆக்சலேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு இ டிவைடட் பை எம்னு மாறும். த யூனிட் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். லைக்வைஸ் இதுலேருந்து நம்ம சாப்டர் 3க்கு கூட போகலாம், கவனிச்சிக்கலாம். That formula, equation of motion, v equal to u plus at. When the initial velocity is 0 அப்படிங்கிற consideration வரும்போது vh is equal to a into t. You substitute this value with t ன்னு போடும்போது q into e into t divided by m அப்படின்னு வரும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொமெண்டம். ஸோ கன்சிடரிங் த மொமெண்டம், த வேல்யூ ஃபார் ஃபார்முலா ஃபார் மொமெண்டம் இஸ் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இங்கே வெலாசிட்டியோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட், இங்கே கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டுங்கிறது இதன் யூனிட்டாக இருக்கும். ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லும்போது கன்சிடரிங் சப்ஸ்டியூட்டிங் திஸ் வேல்யூ QET டிவைட் பை m இன்ட்டு m அப்படின்னு போடும்போது QETன்னு மாறுது. நான் ஏன் இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இங்கே மட்டும் கிடையாது, எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போதும் சரி, எக்ஸாம்பிளார் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணும்போதும் சரி, நம்மளோட ஃபார்முலா ஆஃப் மெத்தடே என்னன்னு கேட்டால் இப்படியே அது ஒரு ஆரம்பத்துலேருந்து நம்ம சால்வ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஒய் பிகாஸ் நமக்கு சாப்டர் நம்பர் 19 வரப்போகுது இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதில் எல்லா இடத்துலையும் F ஈக்குவல் டு Q இன்ட்டு V இன்ட்டு பின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். அதை நான் போட்டு சால்வ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருப்பேன். இது என்ன காரணம்னா இதே ஆர்டரை நீங்கள் நோட்டில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு அந்த ஃபார்முலா மறக்கவே மறக்காது. இன்னும் ஒரு படி ஓப்பனாக சொல்ல போனால் இப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ண போக தான் என்னால் இதை கிளியராக சொல்ல முடியுது உங்களுக்கு, சரிங்களா? அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வரணும்னா நோட்டை எடுத்து ஜஸ்ட் அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டே வாங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. லைக்வைஸ் எனர்ஜின்னு சொல்லும்போது ½ mE² விச் இஸ் நத்திங் பட் யுவர் கைனெட்டிக் எனர்ஜி. ஏன் இந்த படத்தில் பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம கன்சிடர் பண்ணல, ஒன்லி கைனெட்டிக் எனர்ஜி தான் கன்சிடர் பண்ணுறோன்னா மூவிங் எலக்ட்ரான்ஸை பற்றின விஷயங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ மூவிங் எலக்ட்ரானை பொறுத்த மட்டும் கைனெட்டிக் எனர்ஜி தான். ஸோ இதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட்டுங்கிற விஷயம் கிராவிட்டிக்கு அவைலபிள். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜிங்கிறதுனால we are not considering this, only we are considering kinetic energy. m இன்ட்டு v ஸ்கொயருங்கிற வேல்யூ போட்டிங்கன்னா q ஸ்கொயர் e ஸ்கொயர் t ஸ்கொயர் டிவைடட் பை m ஸ்கொயர். இதை கொண்டு போகும்போது you will get இந்த m இங்கேருந்து ஒரு m கட் ஆகும்போது 1/2m இன்ட்டு q ஸ்கொயர் e ஸ்கொயர் t ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் வரும். இதை பேஸ் பண்ண எம்சிக்யூஸும் இருக்குது, அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நான் சால்வ் பண்ணியிருக்கேன். யூ கேன் வாட்ச் இட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக KQ டிவைட் பை R ஸ்கொயருங்கிறது ஐசோலேட்டட் சார்ஜ் பிட்வீன் ஒரு ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, அதுக்கு பிட்வீன் ஒரு டிஸ்டன்ஸ் D அல்லது Rன்னு சொல்லுவாங்க. அது இருக்கும்போது நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் இல்லையா? அதுவே ஒரு ரிங் இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ இங்கே இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸு, இது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ், இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ இதுலேருந்து சம் ஆங்குலார் டேட்டாவில் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோன்னா அன்னோன் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் x, R இஸ் நத்திங் பட் யுவர் ரேடியஸ். ஓகேங்களா? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ். நம்ம இன்னொரு இடத்துலேருந்து ஒரு அப்சர்விங் பாயிண்ட், அதாவது பக்கத்தில் இல்லாமல் தூரத்துலேருந்து இருக்கிற பாயிண்ட், இட் மஸ்ட் பி அ ட்ரையாங்கிள் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தால் ஸோ வாட் வில் பி திஸ் ஒன் அப்படின்னு சொல்லும்போது x ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பவர் 1/2. அதாவது பித்தாகோரஸ் தியரத்தை அப்ளை பண்ணும்போது x ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இது ஒரு R1 எடுத்துப்போமே, R1 ஸ்கொயர். அப்போ R1 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ அந்த விஷயத்தை தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ
kq into x divided by r cube. ஏற்கனவே நம்ம சொன்னது போல் xன்னு வந்துருச்சுன்னா இங்கே ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆரோட வேல்யூட தான் இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி 1/2 இருக்குது. இதை க்யூப் பண்ணும்போது this value multiplied அப்போ 3/2 ஆக மாறுது. ஸோ தட் இஸ் வாட் திஸ் ஹேப்பன்ஸ். இது மட்டும் தானா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிங் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பியர் இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணியாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஹேவ் டு லேர்ன் அப். பட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டஃப்பை நான் சொல்லியிருக்கேன். எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது வரக்கூடிய கண்டிஷனை டேரெக்டாக உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? So we are moving with the next topic, electric flux. So electric flux is nothing but phi அப்படின்னு சொல்லுவோம், which is nothing but E into surface area அல்லது E into del S னு கூட குறிப்பிடுவாங்க. E is nothing but your electric field, அதனோட யூனிட் நியூட்டன் per coulomb. surface area அதை பொறுத்த மட்டும் அதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். So what do you mean by electric flux அப்படிங்கிறது யூஸ்வலாக சொல்ல போனால், so we are using lot of materials like இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஷீட் இருக்கலாம், ஒரு ராட் இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு கியூப் இருக்கலாம், வாட் எவர் மே பி த சர்ஃபேஸ். அதாவது ஒரு சோர்ஸுக்கும் இன்னொரு சோர்ஸுக்கும் நடுப்புற லைன்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அல்லது ஒரு மேக்னெட்டுக்கும் இன்னொரு மேக்னெட்டுக்கும் நடுப்புற சார்ஜ் பாஸ் ஆகிட்டுருக்கா, இந்த லைன்ஸ் பாஸ் ஆகிட்டுருக்கா. ஸோ ஃப்ரம் திஸ் லைக் திஸ் இப்படி போயிட்டுருக்கும் இல்லையா. ஸோ இப்படி போயிட்டுருக்கிற லைனுக்கு நடுப்புற இன்பிட்வீனில் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கும்போது அதோட மூவ்மெண்ட் என்ன ஆகும்னா இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபீல்டு லைன்ஸ், அதில் டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒன்று அதோட மூவ்மெண்ட்டில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த கான்செப்ட் பேர் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஒன் ஆஃப் தி மேஜர் அப்ளிகேஷன்னா ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரேட்டருங்கிறது ரெண்டு காயில்ஸ் இல்லையா, பிரைமரி காயில் செகண்டரி காயில் எனர்ஜைஸ் பண்ணும்போது ரொட்டேட் ஆகி இட் வில் கிரியேட் சம்திங் அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லையா, கிரியேட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கிற முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இதனுடைய ஃபார்முலா பார்த்தாச்சு. இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய எம்சிக்யூ பேஸில் இது என்னென்னத்துக்கெலாம் தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸ்பியருக்குங்கிற ஃபார்முலா வந்துச்சுன்னா KQ/R² இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர், ஏன்னா நம்ம இங்கே பார்க்குறது ஏரியா தான், சர்ஃபேஸ் ஏரியாவை பொறுத்த மட்டும் 4πr². இதையும் கட் பண்ணும்போது the answer will be Q/ε0. ε0 is nothing but your பெர்மிட்டிவிட்டி. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி பெர்மிட்டிவிட்டி இஸ் அ கான்ஸ்டன்ட். இதோட கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 8.85 into 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் டிவைடட் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். லைக்வைஸ் ஹெமிஸ்பியர்னு சொல்லும்போது Q/2ε0. சிலிண்டரை பொறுத்த மேட்டில் πr². யூஸ்வலாக நீங்கள் கேட்கும்போது சிலிண்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா πr² தானே, ஏன் இந்த இடத்துல 2 வருது? ஸோ அதோட சென்டரில் ஆக்ட் பண்ணும்போது ரெண்டாக கட் பண்ணி 2 times அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இது ஒரு பார்ட்டாகவும் இது ஒரு பார்ட்டாகவும் எடுத்து 2πr² போடும்போது Q/2ε0 பிகாஸ் இட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் அட் தி சென்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட். லைக்வைஸ் க்யூபை பொறுத்த மட்டும் 4 எட்ஜஸ் இருக்கும். நம்ம யூஸ்வலாக இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு க்யூப் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த க்யூபுக்கு 4 பக்கங்கள் இருக்கு இல்லையா. ஸோ தீஸ் ஆர் தி எட்ஜஸ். அதுவே கார்னர்னு சொல்லும்போது 1 2 3 4 5 6 7 8 இப்படி இருக்கக்கூடிய கார்னர்ஸ். ஸோ எட்ஜ் பேஸஸில் சால்வ் பண்ணும்போது 4 கார்னர் பேஸ்ன்னு சால்வ் பண்ணும்போது 8 கார்னர்ஸ்ன்னு மேனேஜ் பண்ணி Q/8ε0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வர அந்த டெரிவேட்டிவ் லா, அதற்கு பேர் தான் காஸ் லான்னு சொல்லுவாங்க, இல்லை காஸ் ஃப்ளக்ஸ் லா, இல்லை காஸ் ஃபீல்டு லைன்ஸ் லா, அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எம்சிக்யூஸ் இருக்க போகுது. தி நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எலக்ட்ரிக் டைபோல், ஸ்மால் p அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா Q/D அல்லது 2Q/D அப்படிங்கிற மாதிரி வரும். இதோட யூனிட்டு சார்ஜ் மீட்டர், சார்ஜோட யூனிட்டு கூலும் மீட்டர் அப்படிங்கிறது இதனோட யூனிட்டு. ஸோ வாட் யூ மீன் பை Qன்னு நம்ம சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் யுவர் சார்ஜ் அண்ட் D இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரிங்களா? இதற்கு 2 எக்ஸாம்பிளில் இதில் 2 ஸ்ட்ரீம்ஸில் டைபோல் உங்களுக்கு வரும். ஆக்சியலில் ஒரு விஷயம், ஈக்கி பொட்டன்ஷியல்னு உங்களுக்கு 2 ஆர்டரில் இது ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ வாட் யூ மீன் பை ஆக்சியல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லும்போது 2 ஈக்குவல் அண்ட் பாயிண்ட் சார்ஜஸ் அப்ரோச் பண்ணுது, அதுக்கு ஒரு இன்பிட்வீன் ஒரு டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அதோட இன்பிட்வீன் டிஸ்டன்ஸுக்கு பேர் D. ஸோ இதை வச்சு தான் நம்ம டைபோல் கண்டுபிடிக்கிறோம். அதுவே ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 பக்கமோ அல்லது 4 பக்கமோ எல்லாமே கம்பைண்டாக இருக்கக்கூடியது. அதுக்கு இன்பிட்வீனில் கம்பைண்டாக இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸுக்கு இன்பிட்வீனில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டைபோலுக்கு பேர்
ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் டைபோல். சரி, இப்படி நம்ம இதை ரெண்டு வகையாக ஸ்ட்ரீம் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன? இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் ஃபைண்டிங் டார்க். நம்ம எதுக்காக டார்க் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். பிகாஸ் த யூனிட் ஆஃப் டார்க் இஸ் நியூட்டன் மீட்டர். த யூனிட் ஆஃப் ஒர்க், அதாவது ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மெக்கானிக்கலி ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. மெக்கானிக்கல் டார்க்குன்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சர்க்குலர் மோஷனில் இருக்கக்கூடிய ஒர்க்கோட கேல்குலேஷன் நம்ம கொண்டு வரதுக்காக பயன்படுத்தக்கூடியது டார்க். நியூட்டன் மீட்டருங்கிறது ஜூல்னு கூட சொல்லலான்னு வச்சுங்களேன். த எனர்ஜி கிவன். ஸோ அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி நம்ம ரொட்டேட் பண்ணுறது ஒரு பொருளை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போல்ட் இருக்குது அப்படின்னா அந்த போல்ட்டை நட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்குலர் மோஷன்லாம் அதில் நம்ம எஃபோர்ட் கொடுக்க போகிறோம். தட் எஃபோர்ட் இஸ் கால்ட் அஸ் டார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ டார்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த டைபோல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஹவு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ஃபைண்டிங் த டார்க்குங்கிறத அப்படியே அப்கமிங் செஷன்ஸில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருங்க, அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அதையும் தாண்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதில் இருக்கக்கூடிய டைபோலோட சம் அப்ளிகேஷன்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ்னால் இன்பிட்வீனில் ஒரு சார்ஜ் வைக்கிறோம். ஸோ இதுலேருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் ஒரு ஆர்னு இருக்குது. தட் ஈக்குவல் சார்ஜஸோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2a டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் மேபி ஒரு வேல்யூ வில் பி r + aவும் இருக்கலாம், r - aவும் இருக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா q × r இல்லை q × small p divided by r3. ஸோ which is nothing but q × 2qd டிவைடட் பை r3. இந்த ஆர்டர்லையும் போகலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் இது ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் இதோட இம்பேக்ட்டுங்கிறது இந்த ஆர்டரில் வரலாம், அல்லது k × 2qd டிவைடட் பை r². ஸோ இப்படி எந்த ஆர்டரில் வேணாலும் நமக்கு இது ஷஃபுல் ஆகும். ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் என்ன சார் q × 2q போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல க்யூவே இல்லையே, ஏன்? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இயல்பாகவே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் ஆல் டிபெண்டிங் அப்பான் த அப்ளிகேஷன். ஸோ அதற்காக தான் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். q × p டிவைடட் பை r + a² வரும், r - a² வரும். இதை ஃபைனலாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது 4 டைப் ஆஃப் q × a × p டிவைடட் பை r3. ஸோ p/r³ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே என்னென்னா q × d டிவைடட் பை r³ அப்படின்னு போடும்போது இந்த r3 இந்த dயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேன்சல் பண்ணும்போது, கேன்சல் பண்ணுறதுக்கு வழி இல்லை, இதுவும் மீட்டரில் இருக்கும், இங்கே மீட்டர் கியூப் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இட் வில் பிகம் மீட்டர்². ஸோ யூனிட் டேலியில் அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஸோ அதை ஃப்ரேம் பண்ணி தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸும் இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? As we mentioned earlier, the physical significance of dipoles is used to find the torque. The value of torque is nothing but p × e. ஸோ p is nothing but your dipole. டைபோலோட யூனிட் என்னென்னு பார்க்கும்போது q × d அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா, கூலும் × மீட்டர். லைக்வைஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் நியூட்டன் பர் கூலும். கேன்சல் பண்ணும்போது த யூனிட் பிகம்ஸ் நியூட்டன் மீட்டர். யூஸ்வலாக மெக்கானிக்கல் டார்க்குன்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் × டிஸ்டன்ஸ். யூ கேன் ரெஃபர் சாப்டர் நம்பர் 6, அதில் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம், அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃபோர்ஸ் × டிஸ்டன்ஸ்னு சொல்கிறதும் அதே டைப்பில் இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் சர்க்குலர் மோஷனில் ஃபோர்ஸ் × ரேடியஸ் அப்படின்னு இது கன்வெர்ட் ஆகி நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதில் நம்ம ஃபார்முலாஸ் கூட t which is equal to r cross f அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஏன்னா கிராஸ் f பண்ணும்போது நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ட்ரை பண்ணோம். அதே நேரத்தில் r.f அப்படின்னு சொல்லும்போது டாட் ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாட் ப்ராடக்டில் வரக்கூடியது நியூமரிக்கல் வேல்யூஸ் லைக் 1 2 3 4ன்னு இருக்கும். r cross fனு பண்ணும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் i வெக்டார், j வெக்டார், k வெக்டாரில் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. லைக்வைஸ் இங்கேயும் அதே தான். டவ் ஈக்குவல் டு லைக் டைபோல் × எலக்ட்ரிக் ஃபீல்ட். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலார் மூமெண்ட்டில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீட்டாவில் இருந்துச்சு அப்படின்னா p sin θ. when θ = 0, when θ = 90, when θ = 180. இப்படி ஒவ்வொரு கண்டிஷன்ஸும் உங்களுக்கு நமக்கு ப்ராப்ளம் சால்விங்கில் வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வேல்யூஸை என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு இப்போ கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினிமம் டைபோல் இஸ் அச்சீவ்டு. ஸோ மினிமம் டைபோல்ங்கிறது எங்கே இருக்கும், அண்ட் தென் மேக்ஸிமம் டைபோல்ங்கிறது எதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சம் டேட்டா கொடுத்து ABCD அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த ஆப்ஷன்லேருந்து உங்களுக்கு ஆன்சரை கேட்பாங்க. ஸோ இதெல்லாமும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ரிவைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ. ஸோ ஃபைனலி வி கேன் கோ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் நமக்கு சில கன்ஸ்டன்ட்ஸ் பார்க்க போகிறோம். சிக்மாங்கிறது, ரோங்கிறது, லாம்டாங்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில டேர்ம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தே ஆர் நத்திங் பட்
whenever you are going calculating the electric field 1 by 4 pi epsilon naught ங்கிறது k னு போட்டுருவீங்க. இதிலேருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா kq divided by r square இருக்கு இல்லையா, இந்த சார்ஜோட பேஸில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் தட் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது whenever this charge is crossing through some areas, அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைனாக இருக்கலாம். லைன்ஸுங்கிறது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் இருக்கக்கூடிய லைனாக இருக்கலாம். அதே நேரத்தில் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது which is nothing but your surface area. சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லும்போது ஸ்கொயர், சர்க்கிள் அந்த மாதிரி 1 dimension. லைக்வைஸ் 3 dimension சொல்லும்போது வால்யூமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வால்யூமெட்ரிக்னு சொல்லும்போது க்யூப் இருக்குது, கோன் இருக்குது, சிலிண்டர் இருக்குது. நான் எப்போதுமே நம்ம சொல்கிறது தான் இந்த ஏரியாவுக்கும் வால்யூமுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் யூஸ்வலாக சொல்லக்கூடியது. ஒரு நார்மலான A4 பேப்பருங்கிறது வெரி தின், அதற்கு திக்னஸ்ஸுங்கிறது வெரி வெரி லோ, நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் திக்னஸ். அதுக்கு பிரெத்தும் எல் பி இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அதில் திக்னஸ் ஹெச்ங்கிறது 0வாக இருக்கும். அதுவே யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய நோட் எடுங்க, நல்ல திக்னஸ் அதிகமாக இருக்கிற நோட் எடுத்திங்கன்னா த ஷேப் இஸ் நத்திங் பட் திஸ் எல், திஸ் இஸ் பி and this is h. அப்போ இது என்ன ஆகிடுதுன்னா 3 dimensionally it becomes a volume. ஸோ அதை நம்ம ஏற்கனவே சொல்கிறோம். திக்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சா போதும். திக்னஸ் இருந்தால் மட்டும்தான் இது வால்யூமெட்ரிக் பேசிஸில் வரும். ஸோ அந்த பேசிஸில் நம்ம எடுக்கும்போது we have லைன் பேசிஸில் சொல்லும்போது வரக்கூடிய சார்ஜ் which is equal to surface density into delta L. likewise Q which is equal to sigma into delta S. அதாவது delta Sங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா, இங்கே சேஞ்ச் இன் லென்த்து. ஸோ சேஞ்ச் இன் லென்த் del L which is equal to L dash minus L. இது நமக்கு இந்த சார்ஜ்னால் ஏற்படக்கூடிய இம்பேக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்துங்கிறது 10 சென்டிமீட்டர் இருக்கிற லைனில் இந்த இம்பேக்ட்னால் என்ன இருக்குன்னா இந்த லென்த்துங்கிறது 11 சென்டிமீட்டராக மாறி இருக்குது. அப்படின்னா த டிஃப்ரென்ஸ் இஸ் 1 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ தட் இஸ் யுவர் டெல்டா எல். அதோட நம்ம என்ன பண்ணுறோம்னா லேம்டாவை டிட் பண்ணிக்கணும். ஸோ இந்த லேம்டாங்கிறது சார்ஜ், ஓகேவா. சார்ஜ் which is equal to Q டெல்டா Q, சேஞ்ச் இன் சார்ஜுங்கிறது லேம்டா இன்ட்டு டெல்டா எல். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இது மீட்டரில் இருக்கும், இங்கே இருக்கக்கூடியது நமக்கு சார்ஜுங்கிறது வரணும் இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய தட் கான்ஸ்டன்ட் இஸ் கால்ட் அஸ் லேம்டா. அதுவே ஏரியா லெவலில் பண்ணும்போது வரக்கூடியது டெல்டா கியூ விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா. அதுவே வால்யூமெட்ரிக்கில் வரும்போது டெல்டா கியூ விச் இஸ் ஈக்குவல் டு ரோங்கிறது விச் இஸ் நத்திங் பட் யுவர் டென்சிட்டி. நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடியது இங்கே இருக்கிறது ரோங்கிறது சர்ஃபேஸ் கான்ஸ்டன்ட் தான். இது எல்லாமே கம்மிங் அண்டர் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிற கான்செப்டில் வந்துடும். ஸோ சார்ஜ் டென்சிட்டிங்கிற பேசிஸில் டெல்டா எல் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் 1 dimensional லைன். லைக்வைஸ் டெல்டா எஸ்ஏ சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லும்போது இட் ரெப்ரசன்ட்ஸ் ஏரியா அண்ட் தென் டெல்டா வி இட் ரெப்ரசன்ட்ஸ் தி வால்யூம், நத்திங் பட் 3 dimensional. ஸோ இந்த 3 டைமென்ஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா காமனாக எடுக்கிறோம். ஃபார் ஆல் டெல்டா வி யூஸ்வலாக பண்ணும்போது இந்த வேல்யூஸை க்யூன்னு எடுக்காமல் ரோ இன்ட்டு டெல்டா வி. ஒருவேளை இது 1 dimensionலாக இருந்துச்சு அப்படின்னா லேம்டா இன்ட்டு டெல்டா எல். அதுவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா வைஸில் போட்டோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு டெல்டா ஏ அப்படிங்கிற அந்த டேர்மிங்கை நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இந்த கான்ஸ்டன்ஸுக்கெலாம் நான் எங்கே சார் போவேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், வி வில் ஹேவ் தி கிவன் டேட்டாவில் இருக்கும். அந்த வேல்யூவை போட்டு நம்ம என்ன செஞ்சாகணும்னா வி ஹேவ் டு கிவ் இட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய சில அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அதையும் நம்ம என்னங்கிறத சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. ஸோ வி ஹேவ் கேம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். இதுக்கு மேலே பெருசாக நம்ம தியரியை டிஸ்கஸ் பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகிறோம். ஏன்னா இதில் ப்ராப்ளம்ஸுக்கான அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரதுனால நமக்கு லெஸர் நம்பர் ஆஃப் ஃபார்முலா இருக்கலாம். பட் அந்த ஃபார்முலாலேருந்து நம்ம நிறைய அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். ஸோ தி அப்கமிங் வீடியோஸ் வில் பி ஃபோக்கஸிங் ஆன் ப்ராப்ளம் சால்விங் ஆன் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் எம்சிக்யூஸ் போகிறோம். இது எவ்வளோ பார்ட் போகுங்கிறது தெரியாது. வி கேன் கோ ஃபார் சம் அதர் பார்ட்ஸ். நிறையா பார்ட்ஸ் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் அவர் டிஸ்க்ளைமர், என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. உங்களுக்கான இண்டிவிஜுவல் கிளாஸஸ், டெஸ்ட் செஷன்ஸ் எது தேவைப்பட்டாலும் யூ கேன் fill the என்கொயரி ஃபார்ம். And then எப்போது சொல்லக்கூடியதான், please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.